ஆர்ஆர்பி குரூப் டி படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ நம்ம ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து அடுத்த 20 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஆர்ஆர்பி குரூப் டி ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் நான் ஆன்சர் மட்டும் சொல்லியிருப்பேன். மற்றபடி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ப்ரீஃபாக அண்ட் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம 20 கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து நம்ம 40 கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 20 கொஸ்டின் 41லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களாங்க? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 41வது கொஸ்டின். பொதுவாக இந்திய துணைக்கண்டம் பின்வரும் வகைகளில் எந்த வகையான காலநிலையை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். வெப்பமண்டல பருவமழை அப்படின்னு சொல்கிறது நமக்கு கரெக்டான உடை. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் பூமி, சரிங்களா? இதுதான் பூமியோடையது. அப்படின்னா பூமியோடைய மையக்கோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பூமத்திய ரேகை. ஸோ பூமத்திய ரேகையை பொறுத்தளவுக்கு 0 டிகிரி இருக்கும். 0 டிகிரி இருக்கும். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்கிறது. கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்கக்கூடியது என்ன ரேகை சொல்லுவான்? ஸோ இந்த டிகிரி, இந்த இதை வந்துட்டு பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரிங்களா? கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு என்ன கொடுங்க? அச்சக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க. 23.5 டிகிரி வட அட்சரேகை. இதில் 23.5 டிகிரி வட அட்சரேகை. 23.5 டிகிரி வட அட்சரேகை வந்து கடகரேகை அப்படின்னு சொல்லுவான். என்ன ரேகை சொல்லுவான்? கடகரேகை அப்படின்னு சொல்லுவான். 23.5 டிகிரி தென் அட்சரேகை, அதாவது பூமத்திய ரேகையிலிருந்து இந்த பக்கம் தென் அட்சரேகை வந்து என்ன சொல்லுவான்? மகர ரேகை அப்படின்னு சொல்லுவான். மகர ரேகை அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா? இந்த 0 டிகிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த 0 டிகிரியில சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுவதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இந்த ஏரியாலலாம் பயங்கரமாக இருக்கும். வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 23 டிகிரியிலிருந்து இந்த 23 டிகிரி பகுதி, இந்த இடைப்பட்ட பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்பமண்டல பகுதியில் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே ஆச்சுன்னா மழை வந்து கொட்டும். காரணம் என்ன அப்படின்னா வெப்பச்சலனம் காரணமாக என்ன பண்ணோம்? ஸோ மழை வந்து நமக்கு வந்து பெய்யும் அப்படின்றத நமக்கு சொல்லிடுவோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23 டிகிரி, இந்த 100 டிகிரிக்கு மேலே தான், அதாவது 0 டிகிரிக்கு மேலே தான் இருப்பான் நம்ம வந்து இருக்கோம். சரிங்களா? நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. பொதுவாக இந்திய துணைக்கண்டம் பின்வரும் வகைகளில் எந்த வகையான காலநிலையை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க? வெப்பமண்டல பருவமழை அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப சரியானது. ஸோ இந்த டேட்டாலிருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி 66 டிகிரி வரைக்கும் போச்சு அப்படின்னா இந்த பக்கம் 66 போயிடும். இந்த பக்கம் 66 டிகிரி அட்சரேகை வந்து போயிடும். 66 டிகிரி அட்சரேகை போயிடும். ஸோ இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதி வந்துட்டு மித வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மித வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவா ரொம்ப வெயில் அடிக்காது, ஆனால் மித வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. அடுத்து போச்சு அப்படின்னா குளிர் பிரதேசங்கள் வரும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டார்டிக் வட்டமோ ஆர்டிக் வட்டமோ ரொம்ப குளிர் பிரதேசங்களாக நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? இது இல்லாமல் அட்சரேகை, கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு அட்சரேகை என்றும், தெற்கு வடக்காக அமைக்கப்பட்ட கோடு தீர்க்கரேகை என்றும் அழைக்கப்படுகிறது. எப்படி அழைக்கப்படுகிறது? தீர்க்கரேகை என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த கேள்விக்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா 41க்கு ஆப்ஷன் சிங்க. சரிங்களா? அடுத்து 42வது கேள்வி. ஓகே, சிஆர்ஆர் தி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது ரொக்க இருப்பு விகிதம், மொத்த ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இன் இந்தியா இஸ் ஃபிக்ஸ்டு பை. யார் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்பிஐயா இல்லை செபியா இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணுவாங்க? ஸோ ரொக்க இருப்பு விகிதத்தை வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ 42வது கேள்விக்கு ஆன்சர் ஏ தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்து 43வது கேள்வி. ஓகே, கவனிங்க. ஒரு சோலாய்டு மூலம் உற்பத்தி செய்யப்படும் காந்தப்புலம் இதனால் அதிகரிக்கிறது. நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிருக்கணும். இப்போ நம்ம இந்த 2022 ஃபுல்லாக நம்ம கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பார்த்தீங்க அப்படின்னா இந்த காந்தப்புலம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு கம்பல்சரி வந்துடுது.
புரியுதுங்களா? இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சீரியஸில் வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா, அது ரிலேட்டடாக அப்படியே கொஸ்டின் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. அப்போ ஒரு சோலானாய்டு மூலமாக உற்பத்தி செய்யப்படும் காந்தப்புலம் எதன் மூலமாக அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேனிரும்பு உள்ளகத்தை வைக்கிறதுனால என்ன செய்யுது? ஸோ காந்தப்புலம் வந்துட்டு அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 43வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 44. ஸோ 2021 அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வக குழு வியாழன், அதாவது வியாழன் ஜூபிட்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஜூபிட்டரை விட எத்தனை மடங்கு பெரிய ஒரு புறக்கோளை வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.4% அதை விட பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கோளை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது 2021 கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேரு. ஸோ நமக்கு வந்துட்டு இஸ்ரோ ரிலேட்டடாக, அதே டிஆர்டிஓ ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 44வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏங்க. 45வது கேள்வி, இதுவுமே 2021 கேட்ட இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேரு. கோவிட் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. மே 2021 எந்த மாநிலத்தினுடைய முதல்வர், அதாவது டேஸின் முதல்வர் முக்கியமந்திரி சிசு சேவா அச்சோனி திட்டத்தை வந்து அறிவிச்சார் அப்படின்னு கேட்குறாங்க. இது COVID-19 காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய நோக்கில் வந்து துவங்கப்பட்டதாக சொல்றாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 45க்கு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம். சரிங்களா? பாருங்க, சிசு சேவா அச்சோனி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய தமிழ்நாட்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குழந்தைகளை, பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 45க்கு ஆப்ஷன் பாம்பே. 46வது கொஸ்டின் பாருங்க. 3 ஸ்டேட்மெண்ட், 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களாமா. இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு டைரக்டாக வந்துருங்க. சரிங்களா? ஆல் சோஃபாஸ் ஆர் சேர்ஸ், அனைத்து சோஃபாக்களும் சேர்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சோஃபா, ரெண்டாவது வந்து சேர். ரைட், ஓகேங்களா? ஆல் சேர்ஸ் ஆர் பெஞ்சஸ், அனைத்து சேர்களும் பெஞ்சுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஆல் பெஞ்சஸ் ஆர் டெஸ்க், எல்லா பெஞ்சுகளும் டெஸ்க்குகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்க்கு. சரிங்களா? டெஸ்க்கு. சரி, இப்போ கன்க்ளூஷன், முடிவுக்கு வந்துடுவோம். அறிக்கை முடிவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சம் டெஸ்க் ஆர் சோஃபாஸ், சில டெஸ்க்குகள் சோஃபாக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம் இல்லைங்க? இருக்கலாம். சில அப்படின்னா, ஏன்னா ஆல் டெஸ்க் ஆர் சோஃபாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா தப்பு. சரிங்களா? சரி, அடுத்தது ஆல் சேர்ஸ் ஆர் சோஃபாஸ், ஆல் சேர்ஸ் ஆர் சோஃபாஸா? கிடையாது. ஆல் சோஃபாஸ் தான் சேர்ஸ். ஸோ சில சேர்கள் தான் சோஃபாக்களாக இருக்க முடியும். அனைத்து சேர்களும் சோஃபாக்களாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரிங்களா? அடுத்து நோ சேர் இஸ் அ சோஃபா, அதாவது சேர், எந்த சேர்களும் சோஃபாக்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சேர்கள் வந்து சோஃபாக்களாக இருக்க முடியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் அ ஃபாலோ அப்படின்றது நமக்கு கரெக்டான விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 46க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 47வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, உணவு பாதையில் பின்வரும் எந்த பகுதி கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் மூலமாக செரிமானத்தை மேற்கொள்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சிறுகுடல் வழியாக. சரிங்களாங்க? உணவு பாதையில் பின்வரும் எந்த பகுதி கார்போஹைட்ரேட்ஸ், புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் முழுமையான செரிமானத்தை மேற்கொள்கிறதுனா சிறுகுடல். சரிங்களா? ஓகே. அடுத்து 48வது கேள்வி, தொழில்துறை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு முதலாக இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தொழில்துறை சட்டம் அப்படின்னு கேட்டால் நிறைய தொழில்துறை சட்டம், ஆனால் முதல் முறை அப்படின்னு கேட்டதுனால 1951. சரிங்களா? நமக்கு வந்து ஃபஸ்ட் இயர் பிளான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் வந்துட்டு ஸோ நமக்கு என்ன செஞ்சாங்க? ஸோ ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஸோ 5 இயர் பிளானை பொறுத்தளவுக்கு நமக்கு பெருசாக நம்ம குரூப் டியில் வந்து கேட்கல. ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தொழில்துறை சட்டம் வந்துட்டு 1951 முதல் முறையாக இயற்றப்பட்டது. சரிங்களா? 49க்கு ஆப்ஷன் ஏ. 50வது கேள்வி. ஓகே, ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ், நமக்கு வந்துட்டு இந்த 75வது குடியரசு தின விழாவை இந்தியா முழுவதும் நம்ம செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக இந்த ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோர்ஸை வந்து நமக்கு என்ன பண்ணாங்க? ஸோ கொண்டு வந்தாங்க. இப்போ அதை ரிலேட்டடாக கேள்வி கேட்குறாங்க. ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் டேஸ் அன்று தொடங்கப்பட்டது. இது இந்தியாவில் சுதந்திரத்தின் 75வது ஆண்டுகளை கொண்டாடுவதற்காக
அரசாங்கத்தில் ஒரு முன்முயற்சியாக இருந்துச்சு. எந்த தினத்திலிருந்து நமக்கு வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 12 2021 இல்லை பிப்ரவரி 12 2021 தான் கொண்டு வந்தாங்க. எந்த இதுன்னு கேட்குறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 12 2021 வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து அப்போதைக்கு கரண்ட் அஃபேர் தான். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக பார்க்கப்படுது. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 49க்கு ஆப்ஷன் சி. 50வது கேள்வி பாருங்க. டேஷ் என்பது பூமியில் வாழும் உயிரினங்களை காணக்கூடிய பகுதி அல்லது உயிர்கள் நிலைத்து வாழக்கூடிய பகுதியாக இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ டேஷ் என்பது பூமியில் வாழும் உயிரினங்களை காணக்கூடிய பகுதி, உயிர்கோளம் தான். சரிங்களா? உயிர்கோளம் என்பது வாழும், அதாவது பூமியில் வாழும் உயிரினங்களை காணக்கூடிய பகுதி அல்லது உயிர்கள் நிலைத்து வாழக்கூடிய பகுதிகளாக இருக்குது. சரிங்களா? ஸோ 50வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 51. ஓகே. PQRST ஆகிய 5 நபர்கள் ஒரே வருடத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஆகிய வெவ்வேறு மாதங்களில் வந்துட்டு பயணம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. வெவ்வேறு மாதங்களில் வந்து பயணம் செய்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, நமக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். சரிங்களா? ஓகே, நம்ம வேணால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. எத்தனை ஒரு 5 பேர் தானே? 1 2 3 4 5. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. பி என்பவர் பிப்ரவரி மாதத்தில் பயணம் செய்கிறாராம். சரிங்களா? பி என்பவர் பிப்ரவரி மாதத்தில் வந்து பயணம் செய்கிறாரு. ஸோ அடுத்து பாருங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பி மற்றும் ஆர் 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 2 பேருக்கு இடையில ஒரே ஒரு நபர் மட்டுமே பயணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்? ஸோ கரெக்டாக வந்து வாசிக்கணும். நல்லா கவனிங்க. பி மற்றும் ஆருக்கு இடையில வந்து ஒரு நபர் மட்டும்தான் என்ன செய்யறாங்களாம்? பயணம் செய்யறாங்க. பி ஆர் மேலே போட முடியுமா? போட முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பி ஆர் இங்கே தான் போடணும். ஏன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன செய்யறான்? இடையில வந்து பயணம் செய்யறான்னு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம போட்டோம். சரிங்களா? பி என்பது பிப்ரவரியில் பி மற்றும் ஆருக்கு இடையில ஒரு நபர் மட்டும் பயணம் செய்யறாரு. எஸ்ஸுக்கும் கியூக்கும் இடையில் 3 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க, இங்கே தான் பார்க்கணும். 3 நபர்கள் தான் இடையில இருக்க முடியும். அப்போ எஸ் மேலே இருக்கணும், இல்லாட்டி கியூ கீழே இருக்கணும். இல்லைன்னா கியூ மேலே இருக்கணும், எஸ் வந்து கீழே இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம சும்மா இப்போதைக்கு போட்டுக்கிறோம். எஸ்ஸுக்கும் கியூக்கும் இடையில 3 பேர் இருக்காங்க. ரைட், ஓகே. சரிங்களா? எஸ்ஸுக்கும் கியூக்கும் இடையே 3 நபர்கள் மட்டுமே இருக்காங்க. பயணம் செய்தார்கள். ஓகே ஓகே. ஆருக்கு பிறகு ஒரு மாதத்தில் கியூ வந்துட்டு வேலை செய்கிறாராம். இப்போ நல்லா அடுத்தது பாருங்கள். அப்போ கியூ கீழே தான் இருக்கணும். ஏன்னா ஆருக்கு பிறகு தான் கியூ வந்துட்டு பயணம் செய்கிறார். அப்போ எஸ்ஸு மேலே தான் வரும், கியூ வந்து கடைசியில் வந்து வரும். சரிங்களா? இப்போ மார்ச்சில் வந்து எவனையுமே சொல்லலை. இப்போ இடையில எவன் இருக்கான் பாருங்கள். PQR STன்றவன் தான் மார்ச்சில் பயணம் செஞ்சுருப்பான். அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை படி ஜனவரி மாதம் எஸ்ஸும், பிப்ரவரி மாதம் பியும், மார்ச் மாதம் டியும், ஏப்ரல் மாதம் ஆரும், மே மாதம் வந்து கியூவும் பயணம் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம கேள்விக்கு போயிடுவோம். எனில் அவர்களில் ஜனவரி மாதம் பயணம் செய்தவர் யார்? ஜனவரியில் எஸ் தான் பயணம் செஞ்சார். ஸோ எஸ் என்பது எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஆப்ஷன் டி கரெக்டான விடை. நீங்கள் இந்த கேள்வியில் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் எந்த மாதிரி மாற்றி கேட்டாலும் என்ன பண்ணிடலாம்? கேள்வியை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். என்ன கேட்பேன் அப்படின்னா, மார்ச் மாதத்துக்கு பிறகு யார் வந்து பயணம் செஞ்சான்னு கேட்பேன். அதாவது ஏப்ரல் மாதம் பயணம் செய்கிறான், எவன் செய்கிறான் பயணம் செய்கிறான்றதை கேட்காம, மார்ச் மாதத்துக்கு பின்னாடி எவன் பயணம் பண்ணா, இல்லை மார்ச் மாதத்துக்கு சென்றதுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி எவன் பயணம் செஞ்சான், அதாவது ஜனவரியில் எவனும் பயணம் செஞ்சான் அப்படின்னு கேட்பேன். ஸோ நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? ஸோ நம்ம மாறிக்கணும். ஸோ 51க்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 52வது கேள்வி பாருங்க. ஓகே. ஒவ்வொரு எண்ணின் முதல் மற்றும் 3வது இலக்கங்களை ஒன்றுக்கொன்று மாறுபட்டு அவ்வெண்கள் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டால் எத்தனை எண்கள் மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு எண்ணில் முதல் மற்றும் 3வது எண் இருக்குல்ல, 7 4 5 1 இருக்குன்னா முதல் மற்றும் 3வது எண்களுடைய இலக்கங்களை ஒன்றுக்கொன்று மாறுபட்டு எழுதணுமா? சரிங்களா? இப்போ பாருங்க, 7 1 5 முதல் மற்றும் 3 ஓகே. முதல் மற்றும் 3 அப்படின்னா நான் என்ன எழுதிக்கிறேன்? 74 51. முதல் எண் வந்துட்டு 7, 3ஆம் எண் வந்து 5. அப்போ 5 7. இப்போ இடையில இருக்கிறது அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறான்? ஒன்றுக்கொன்று மாற்ற அவ்வெண்களை இறங்கு வரிசையில் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இறங்கு வரிசையில் அமைக்கிறோம். சரிங்களா? இறங்கு வரிசைன்னு என்னது? அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகிறது. ஓகேங்களா? 7 அடுத்த பெரிய நம்பர் 5, அடுத்த பெரிய நம்பர் 4, அடுத்தது வந்து 1. சரிங்களா? இப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா எத்தனை எண்கள் இடம் மாறாமல் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இடம் மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பாருங்கள்,
முதல் மற்றும் மூன்றாவது இலக்கங்களை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டு அவ்வெண்கள் இறங்கு வரிசையில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த இந்த நம்பர் வந்துட்டு 74 51 இருக்குது. இதில் 75 41 கிடச்சிருக்கு. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை எண்கள் இடம் மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் அதே நம்பர் இருக்கா? கிடையாது. நம்பரே அப்படியே மாறிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்குமே போட்டு பார்க்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இடம் மாற்றினாலும் மாறாட்டியும் நமக்கு இறங்கு வரிசையில் தான் எழுத போனோம். இறங்கு வரிசையில் கடைசியில் என்ன ஆயிரும், நமக்கு அப்போ இந்த ஒன்றுக்கொன்று இலக்கங்களை மாற்றப்பட்டு அப்படின்ற நம்ம எழுதுகிற வார்த்தையை நம்ம பார்க்க தேவையில்லையில. அப்படி தானே? பாருங்கள் 5, இதில் பாருங்கள் 5 4 3 2ன்னு வருது. அதே நம்பர் கிடைக்குதா? கிடைக்கல. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்துட்டு 7 5 3 3ன்னு கிடைக்குது. அந்த நம்பரும் அதே நம்பர் கிடைக்கல. அடுத்து 6 4 3 கிடைக்குது. அதே நம்பர் கிடைக்கல. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தாலே எத்தனை எண்கள் மாறாமல் இருக்குங்க? எந்த நம்பருமே மாறாமல் இல்லை. எல்லா நம்பருமே மாறிட்டு தான் இருக்குது. சரி, எல்லா நம்பரும் என்ன இருக்குது? வெவ்வேறு எண்கள் கிடைக்குது. இப்போ 74 51 கிடைக்கிறதுக்கு பதிலாக 75 41 கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ எந்த எண்ணுமே மாறல. ஸோ 52க்கு எதுவும் இல்லை அப்படின்றது நமக்கு சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நபர் தனது வீட்டிலிருந்து மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு அலுவலகத்துக்கு போகிறாராமா. சரி, ஓகே. அதே பாதையில் மறுபடியும் ரிட்டர்ன் வராப்புல 20 கிலோமீட்டர் வேகத்தில் வராரு. போகும்போது மட்டும் பாருங்கள், அதாவது ஆஃபீஸுக்கு போகும்போது 5 கிலோமீட்டர் வேகத்தில் போனாப்லையா, வரும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்காரு. சரி, ஓகே. தனது வீட்டை திரும்புகிறாரு. இந்த பயணத்தின் போது அவருடைய சராசரி வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே. இது வந்துட்டு நமக்கு 2 வேகங்கள் கொடுத்துருக்காங்க. போனது வந்துட்டு 5, திரும்பி ரிட்டர்ன் வந்தது வந்துட்டு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. சராசரி அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2யுமே கூட்டி 2ஆல் வகுத்துருவீங்க. அப்படி தானே? 2யுமே கூட்டி 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 25, 2ஆல் போட்டோம் அப்படின்னா 10 12.5 வந்து கிடைக்கும். அப்படி வகுக்கக்கூடாது. வேகம் அப்படின்னு சொல்லி வரும்போது சராசரி வேகத்திற்கான ஃபார்முலா வந்துட்டு 2xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை நீங்கள் போட்டால் தான் நீங்கள் வேகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 2 அப்படியே வந்து எக்ஸ் வேல்யூ வந்து 5, ஒய் வேல்யூ வந்து 20. சரிங்களா? 2 5 இன்ட்டு 20. சரிங்களா? இந்த வேல்யூ வந்து எழுதிட்டேன். 5 + 20 அப்படின்னு எழுதிருக்கேன். சரிங்களா? இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, பாருங்கள். 2 5 10, 2 20, அப்போ 200 வந்து வரும். ஸோ 20 5 25, ஒரு 25 25, 8 25 200, 8 25 200. ஸோ 8ன்றது தான் நமக்கு என்னது ஆன்சர். 8 km/h அப்படின்றது நமக்கு கரெக்டான விடை. ஒரே ஒரு இதுதான், நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த 12 கொடுத்துருக்காங்க வருங்க, அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க நினச்சி போட்டுறக்கூடாது. என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம சராசரின்னு கேட்ட உடனேவும் 2யுமே பெருக்கி சாரி 2யுமே கூட்டி 2ஆல் வகுத்துருவீங்க. 25/2 அப்படின்னு போடுவீங்க. ஸோ 12.5 வந்து கிடைக்கும். ஸோ இப்படி வந்து என்ன செய்யக்கூடாது, கம்பல்சரி போடவே கூடாது. வேகம் சராசரி வேகம் கேட்டாங்கன்னா 2xy/x + y அப்படின்ற ஃபார்முலாவில் நீங்கள் போடணும். சரிங்களா? 53வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 54, பின்வரும் எந்த பிரிவில் சில இடங்களில் வெப்பநிலை பாலினத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதாவது இப்போ நமக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான குளிர்ச்சியான இடத்துல என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. சிட்டுக்குருவிகள் பார்த்தீங்க அப்படின்னா குளிர் பிரதேசங்கள், அதாவது அண்டார்டிக்கில் அதே மாதிரி ஆர்டிக்கில் வந்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஸோ அப்படி வந்துட்டு பின்வரும் எந்த பிரிவில் சில இடங்களில் வெப்பநிலை பாலினத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ ஊர்வனை தான் பார்த்தீங்க அப்படின்னா பாலினத்தை வந்து என்ன செய்யுது, தீர்மானிக்குது. வெப்பநிலை பாலினத்தை தீர்மானிக்கிறது. சரிங்களா? ஊர்வனை. ஸோ 54க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 55வது கேள்வி. ஓகே, மொதல் ஏபிசிடின்னு கொடுத்தாங்க, பிக்யூஆர்எஸ் கொடுப்பாங்க. இது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி, ஓகே. 6 பேர் இருக்காங்க. 6 பேர் வந்து வெவ்வேறு உயரம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இது என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. சரி, ஓகே. 1 நம்ம அப்படியே எழுதிடலாமா? 1 ரொம்ப கம்மியானவங்க வந்து 1. சரிங்களா? ரொம்ப கம்மியானவங்க 1, 3 4 5 6 பேர் வந்து இருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகே, சரி, ஓகே. வெவ்வேறு உயரங்களை கொண்டவங்க. இஜெட் என்பவர் மற்ற 4 நபர்களுடைய உயரமானவர். இங்கே பாருங்க, 1 2 3 4 4 நபர்களை விட இஜெட் என்பவர் உயரமானவராம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. என் என்பவர் ஒரே ஒரு நண்பரை விட மட்டுமே உயரமானவர்களாக இருக்காரு. ஒரே ஒருத்தரை விட உயரமானவர் யார் இருக்காங்க? என் என்பவர் இருக்கிறார். அடுத்து பாருங்க. எக்ஸ் என்பவர்
பிஐ விட உயரமானவர். சரிங்களா, ரைட், ஓகே. இது வந்து பி 5 கிடையாது. எக்ஸ் என்பவர் பிஐ விட உயரமானவர், ஆனால் விஐ விட என்ன செஞ்சிருக்காரு, குள்ளமானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஆனால் இன்னும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்க. வி ஆனவர் மிகவும் உயரமானவர் அல்ல, மிகவும் உயரமானவர் கிடையாது. அப்போ புரியுதுங்களா? அப்போ பாருங்க, எக்ஸ் என்பவர் பிஐ விட உயரமானவர். இப்போ எக்ஸ் என்பவர் பிஐ விட உயரமானவர், பிஐ விட எக்ஸ் என்பவர் உயரமானவர் ஆயிட்டாரா? அதே மாதிரி பாருங்க, விஐ விட குள்ளமானவர், விஐ விட குள்ளமானவர் போட்டாச்சா? விஐ விட என்ன பண்ணிட்டாரு, குள்ளமானவராக தான் இருக்கிறாரு. ஆனால் வி என்பவர் என்ன செய்யல, உயரம் ரொம்ப உயரமானவராக வந்து என்ன செய்யல, இல்லை அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம எழுதியாச்சு. எல்லா நண்பர்களை விட உயரமானவர் யாருன்னு கேட்குறான். அது நம்ம யாருன்னே போடலை. இப்போ இதில் எவன் இல்லையோ அவன் தான் உயரமானவர். பார்க்கலாமா? சி, சி இல்லை. அப்போ சி இங்கே போட்டுக்கிற வேண்டியதான். வி இருக்கான், என் இருக்கான், எக்ஸ் இருக்கான், பி இருக்கான், இசட் இருக்கான், எல்லாமே இருக்காங்க. அப்போ உயரமானவர் யார், லாங்கில் உட்காந்துருக்கிற யார், சி தான் உட்காந்துருக்கான். ஸோ எல்லா நண்பர்களோட மிகவும் உயரமானவர் யாருங்க, சி என்பவர் தான் மிகவும் உயரமானவராக இருக்காது. ஸோ ஆப்ஷன் வந்து பி, பாம்பே. 55க்கு ஆப்ஷன் பி, சி தான் உயரமானவர். சரிங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 56வது கொஸ்டின். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் 1 ஐ ஈக்குவல் டு எம். சரிங்களா, டி என்பது ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு அப்படின்னு படத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கோணம் 1 மற்றும் கோணம் 2 ஆகியவை 4:11 என்ற விகிதத்தில் இருக்குதான். சரிங்களா, ஓகே. ஈஸியான கொஸ்டின் அப்போ நமக்கு. ஓகே, இந்த பாருங்க கொடுத்துட்டான். இப்படி ஒரு இதை கொடுத்துட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த கோணம், அதாவது இது 1ன்னு சொல்லிட்டான், இது வந்து 2ன்னு சொல்லிட்டான். இந்த 1வது கோணம், இது 2வது கோணம். சரிங்களா, இந்த 2 கோணங்கள் 4:11 என்ற வீதத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ கொடுத்துட்டா என்ன கேட்குறான் அப்படின்னா, முறையை 7வது மற்றும் 8வது கோணங்களுடைய அளவுகள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இங்கே பாருங்க, இது வந்து 7வது கோணம், இது வந்து 8வது கோணம், இதனுடைய அளவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதிர் எதிர் கோணங்கள் என்னது, சமம். இந்த கோணமும் இதுவும் சமம். சரிங்களா, இது வந்து இதோட சமமாக இருக்கும், இது வந்து இதோட சமமாக இருக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்போ மொத்தம் கோணங்கள் எவ்வளோங்க, மொத்த கோணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோணத்துக்கு வந்துட்டு, அதாவது நல்லா கவனிங்க, இப்படி ஒரு கோணம் போகுது அப்படின்னா இது வெட்டுறாங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு 180, இந்த பக்கம் ஒரு 180, மொத்தம் எவ்வளவு 360 இருக்கும். நமக்கு இந்த பக்கம் மேலே மட்டும் கொடுத்துருக்கான்றதுனால எவ்வளவு 180 கோணம். சரிங்களா, 180 அப்படின்றது நமக்கு சரி. சரிங்களா, இப்போ பாருங்க, மொத்தம் இது வந்து 4, இது வந்து இது 4, அதாவது நான் எழுதுறேன் பாருங்க, 1 வந்துட்டு 1:2 தானே, அதாவது 4 பங்கு 11 பங்குன்னு கொடுத்துட்டான். அதாவது கோணம் 1 வந்து 4 பங்காம், கோணம் 2 வந்து 11 பங்காம். மொத்தம் எத்தனை பங்கு இருக்குங்க, மொத்தம் வந்துட்டு 15 பங்கு இருக்குது. அப்படித்தானே, 15 பங்கு இருக்குது. கோணம் எவ்வளோ, கோணம் மொத்த கோணங்கள் 180 டிகிரி. 180/15, 180/15. ஏன், ஒரு கோணத்துடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கறதுக்காக. ஒரு 15 15, ஒரு 15 15, மிச்சம் 3 6. சரிங்களா, எவ்வளோ வருது அப்போ, சாரி 12. சரிங்களா, 12, அதாவது ஒரு 15 15, மிச்சம் வந்து 3 30 வரும். ஸோ 2 15 30. சரிங்களா, அப்போ ஒரு கோணத்தினுடைய மதிப்பு, ஒரு பங்குடைய மதிப்பு 15. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வரும், 12 × 4 எவ்வளோ வரும், 48 வருமா, 12 × 4 48 வரும். சரிங்களா, அதே மாதிரி 11 × 12, 11 × 12 எவ்வளோ வரும், 132 வரும். அப்போ முதல் கோணத்துடைய மதிப்பு 48, இரண்டாவது கோணத்துடைய மதிப்பு 32. இப்போ இந்த கோணத்துடைய மதிப்பு 48 அப்படின்னா எந்த கோணத்துடைய மதிப்பு நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க, கோணம் 7 மற்றும் 8 முறை தானே. சரி, ஓகே. இந்த கோணத்தினுடைய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும், இதுக்கு வந்து சமமாக இருக்கும். இந்த கோணத்தினுடைய மதிப்பு இதுக்கு சமமாக இருக்கும். நமக்கு 7 மற்றும் 8 கோணங்களுடைய அளவு வந்து கேட்குறாங்க. சரிங்களா, 7 2 ஈக்குவல் டு, அதாவது ரெண்டாவது கோணம் இஸ் ஈக்குவல் டு 7வது கோணம். சரிங்களா, இப்போ ரெண்டாவது கோணத்துடைய மதிப்பு எவ்வளவு, 132. அப்போ இதுக்கு எவ்வளோதான் இருக்கும், 132 தான் இருக்கும். அடுத்து 4வது கோணம் ஈக்குவல் டு 8வது கோணம். அப்போ அதோட மதிப்பு எவ்வளவு, 48. அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும், 48 தான் இருக்கும். அப்போ 132 48 அப்படின்றதான் நமக்கு என்னது, ஸோ சரியான பதில். சரிங்களாங்க, ஸோ 57க்கு ஆப்ஷன் டி, டெல்லி. 56க்கு வந்து ஆப்ஷன் டி. 57வது கொஸ்டின் பாருங்க,
அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கணும், ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்துட்டு இந்த காந்தப்புல கோடுகள் ரிலேட்டடாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு மேக்னெட் அப்படின்ற கேள்வி கம்பல்சரி வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் இந்த குவிலென்ஸு குளிலென்ஸு நல்லா கவனிங்க, இந்த குவிலென்ஸு குளிலென்ஸு அப்படின்ற ஆப்ஷனில் கொஷின் நமக்கு கம்பல்சரி இருக்குது. சரிங்களா? ஓகே, கவனிங்க. ஒரு பொருள் குழி ஆடியின் முன் அதன் ஆடி மையம் Pக்கும் மற்றும் குவியம் Fக்கும் ஆகியவற்றுக்கும் இடையே ஒரு புள்ளியில் வைக்கப்படுகிறது. அதனுடைய உருவம் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ மாய மற்றும் நேரான பிம்பமாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்குங்க. 57க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 58வது கேள்வி பாருங்க. கீழ்கண்ட சமன்பாட்டில் பிளஸ் மற்றும் மைனஸ் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெருக்கல் மற்றும் வகுத்தல் வந்து ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டிருக்குன்னா கேள்விக்குறியான இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிடலாமா? ஓகே, 13 வகுத்தல் கொடுத்துருந்தாங்கன்னா பெருக்கல் போடணும். 7 மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் போடணும். 132 மறுபடியும் ஒரு வகுத்தல் 11 மைனஸ் 23 ப்ளஸ் 512 வகுத்தல் 2 மைனஸ் 122. சரிங்களா? முதல் என்ன செய்யணும்? முதல் வந்து வகுத்தல் எங்கனங்கன்னு இருக்கோ அவனுக்குள்ள நம்ம வந்து பார்த்து வகுத்துற வேண்டியதான். ஒன்றே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. ஒரு 11 11 12 11 132. அதே மாதிரி இங்கே ஒரு வகுத்தல் இருக்குது. ஒரு 12 12 2 மிச்சம் வந்துட்டு 2 2 4 1 5 56 256. சரிங்களா? இதை மட்டும் நம்ம போட்டிருக்கோம். மிச்ச நம்பர் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அடுத்தது எடுத்து எழுதிக்கிற வேண்டியதான். சரிங்களா? பாருங்கள், இதை போட்டுக்கலாமா? 17 70 21 91 ப்ளஸ் மிச்சம் இருக்கிறத அப்படியே போடுறேன். 12 மைனஸ் 23 ப்ளஸ் 256 மைனஸ் 122. சரிங்களா? ஸோ இந்த இது இருக்குது. ஓகே, இந்த ஸ்டெப்பை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மாற்றி மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 91 12 என்ன வரும் கூட்டுனா 3 103 மைனஸ் 23 ப்ளஸ்ஸு 256லேருந்து 22 கழிச்சுன்னா 6லேருந்து 2 போச்சுன்னா 4 5லேருந்து 2 போச்சுன்னா 3 1லேருந்து 2 போச்சுன்னா 1 134 வந்து வருது. ஓகேவா? இப்போ 103லேருந்து 23 கழிச்சுக்குருவாங்க. லாஸ்ட்லாம் சார் கழிக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை கழிச்சு கூட்டி கூட போட்டுக்கலாம். சரிங்களா? முதல்ல அதை கூட்டிக்கலாமா? கூட்டுங்க. 134 103 கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 237 வருமா? 237 வந்து வரும். 237 வந்து வரும். ஸோ மைனஸ் 23 மைனஸ் 23 7 7ல் 3 போச்சுன்னா 4 3ல் 2 போச்சுன்னா 1 214 வந்து வருது. 214 வந்து வருது. ஸோ ஆப்ஷனில் இல்லைன்னு நினைக்கிறேன். எது மிஸ்டேக் விட்டுருக்கோமான்னு பார்க்கலாமா? 13 7 21 2 7 1 7 9 அடிச்சு கொடுத்தோம்னா கரெக்டாக தான் வருது. 23க்கு 23 தான் போட்டிருக்கோம். குறியீடுகள் மாற்றி போட்டிருக்கோமா? கிடையாது. ஓகே, ஸோ 12 எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 214 அப்படின்றது தான் ஆன்சரு. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஆன்சர் வந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 58க்கு வந்துட்டு 214 அப்படின்றது நமக்கு சரியான ஆப்ஷனில் இல்லை. பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒருவேளை நான் தப்பாக போட்டிருந்தாலும் என்ன பண்ணுங்கள், சார் இதில் சார் இது இப்படி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லை கரெக்டு தானா அப்படின்ற கரெக்டாக இருந்தாலும் சார் 58வது கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 59வது கொஸ்டின். ஓகே, ஏ ஷாப்கீப்பர் அலவுட் 4% டிஸ்கவுண்ட் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 4% தள்ளுபடிக்கு அவர் அனுமதிக்கிறாராமா. சரிங்களா? ஓகே, இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் இஸ் 120, அதாவது அந்த விலை வந்து 120க்காக வந்து ஃபஸ்ட்டு குறிக்க விலை போடுறாராமா. அண்ட் ஹி டு மேக் ப்ராஃபிட் ஆஃப் 10%, அதாவது 10% வந்துட்டு அவர் லாபம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாராமா. தென் ஹீஸ் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது இப்படி, அதாவது மொத்தம், அதாவது அவர் வந்து 120 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து, அதாவது அடக்க விலை வந்துட்டு 120 ரூபாய். இந்த 120 ரூபாயில் 10% வந்து அவர் லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறார். லாபம் எடுத்தோம்னா எவ்வளோங்க? 10%க்கு 1% வந்துட்டு 1.2னா 10% வந்து 12. அப்போ 132 ரூபா அவர் லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறாப்புல. எவ்வளோ எடுக்கிறாரு? 132 ரூபா லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறாப்புல. அப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் நினைக்கணும், அதாவது அவருக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல.
அப்படின்னா ஆனால் இது கூட சேர்த்து மொத்தமாக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விலையை வந்து வைக்கிறாப்புல, ஒரு குறிப்பிட்ட விலை வைக்கிறாப்புல. இந்த விலையிலிருந்து 4% கழிச்சோம் அப்படின்னா 132 அப்படின்னு வந்து கிடைக்குது. அப்போ அந்த விலை என்ன விலைன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு. நானே கிட்டத்தட்ட போட்டேன் நானே. சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லிடுங்க. 59க்கு என்ன ஆன்சர்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து 60வது கேள்வி. நான் தான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நீங்கள் வாட்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா டைம் ஆயிரும். அப்படியே சிஸ்டம் வந்துட்டு 1 மணி நேரம் 90 நிமிஷம் காட்டுவாங்க. 90 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போயிடும் நீங்கள் வாட்சிட்டு இதை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்னவா கேட்குறாங்க அப்படின்னா, இந்த செட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், இந்த செட்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கீழே என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4, 6, 8. இதில் வந்து என்ன சொல்லியிருக்கான், 2 2 கூட்டிகிட்டு போயிருக்கான். 6, 9, 12. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், இதில் வந்து 3 3 கூட்டிகிட்டு போயிருக்கான். அடுத்து என்ன செய்வான், 4 4 தான் கூட்டிகிட்டு போவான். 8, 12, 16. இந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சரு. ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல வந்துருக்குது. ஸோ 60வது கேள்விக்கு என்ன ஆன்சரு, ஆப்ஷன் ஏன்றது நமக்கு சரியான விடைங்க. சரிங்களா? ஸோ இந்த செட்டப் கொஷினில் வந்து மொத்தம் எத்தனை கொஷின் பார்த்துருக்கோம், 20 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்ததில் வந்து 2025க்கான கொஷின் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 2 செஷன் 20 40 கொஷின் மட்டும் இருக்கும் இந்த செஷனில். ஸோ பார்த்துட்டு அடுத்து 2025க்கான கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. நமக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேஜும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையானவங்க 7845454747 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த சீரீஸை பாருங்கள். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.